இன்றைக்கு அங்கே அழகாக சூரிய பகவான் பக்கவாட்டத்தில் வந்து அங்கிருந்து எப்படி தன்னுடைய ஒளியால் பகவானை பிரகாசிக்க செய்து கொண்டிருக்கிறார். இந்த பகவானுடைய மேலும் சில லீலைகளை இன்றைக்கும் பார்ப்போம். பாண்டிச்சேரியில் அந்த 80களில் ஒரு மகாநாடு நடந்தது. நினைக்கிறேன் 87, 88 இருக்கலாம். ஸ்ரீ ராஜமாணிக்க நாடார் அவர்கள், அவரும் டாக்டர் வெங்கட சுப்பிரமணியம், அப்பொழுது அவர் பின்னால் அவர் வைஸ் சான்சலர் ஆனார் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டிக்கு. அவர்கள் இருவருமாக சேர்ந்து ஹியூமன் ரிசோர்சஸ் ஃபார் ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட், மனித வளங்கள், அதாவது ஆன்மீக வளர்ச்சிக்கு மனித வளங்கள் என்ற தலைப்பில் ஒரு மகாநாடு கூட்டினார்கள் பாண்டிச்சேரியில். அதில் பகவான் ஸ்ரீ யோகி ராம் சுரத்குமார் அவர்களே தலைப்பாக அமைந்தார்கள். பகவான் அவர்களை சொன்னார், ஜஸ்டிஸ் அருணாச்சலம் அவர்களை அங்கு பேசுவதற்கு அழைக்க வேண்டும் என்று. அவர்கள் சென்று அழைத்தார்கள். ஜஸ்டிஸ் அவர்களுக்கு அப்பொழுது பகவானை பற்றிய ஒன்றும் அதிகமாக தெரிந்திருக்கவில்லை. கடைசியில் அவர் ஒத்துக்கொண்டார். அப்பொழுது ஹோம் மினிஸ்டராக இருந்த ஒய்பி சவான் அவர்கள் அந்த விழாவிற்கு தலைமையேற்று, அந்த மகாநாட்டிற்கு தலைமையேற்று நடத்துவதாக இருந்தது. அவர் வருவதற்கும் ஆசைப்பட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டார். அந்த மகாநாடு நடப்பதற்கு 2 நாள் முன்பு கூட நான் வருகிறேன், நான் கண்டிப்பாக வருவேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார் மிஸ்டர் சவான். ஆனால் இங்கு பகவான் அவரால் வருவதற்கு வர முடியாது என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். ஆனால் 2 நாட்கள் முன்பு கூட அவர் சொல்கிறார், இல்லை இல்லை, நான் கண்டிப்பாக வரப்போகிறேன் என்று. அதன் பிறகு ஜஸ்டிஸ் ஆனந்த் அவர்கள், டாக்டர் ஜஸ்டிஸ் ஆனந்த் அவர்கள் அப்பொழுது ஹைகோர்ட் ஜஸ்டிஸாக இருந்தார்கள். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்டாக இருந்தார். அவரையும் சென்று இவர்கள் அந்த மகாநாட்டில் பங்கேற்றுக் கொள்ளும்படி வரவேற்றார்கள். அழைப்பிதழ் கொடுத்தார்களாம். அவர் டெல்லியிலிருந்து சென்னைக்கு வருவதாக இருந்தார். வேறொரு காரணத்திற்காக அவருக்கு அழைப்பு வந்தவுடன் டாக்டர் வெங்கட சுப்பிரமணியம் அவர்களுக்கு அவர்கள் எல்லோரும் பரிச்சயம். அதனால் அவர் அழைத்த போது அவர், எனக்கு யோகிஜியை பற்றி ஒன்றும் தெரியாது, அவருடைய ஆன்மீக பணியை பற்றியும் எனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லி அவர் மறுத்துவிட்டாராம். அழைப்பிதழ் வாங்கி வைத்துக் கொண்டார், ஆனால் மறுத்துவிட்டார். முதல் நாளே அவர் வந்துவிட்டார் சென்னைக்கு. அவர் பாண்டிச்சேரியில் பங்கேற்க முடியாது என்று சொல்லியும் விட்டார். ஆனால் மறுநாள் காலை, அதாவது மகாநாடு நடக்கவிருக்கும் அந்த நாள் காலையில் இருந்து அவருக்குள் ஒரு உந்துதல், அவரால் தவிர்க்க முடியாத அளவுக்கு நாம் அங்கே போக வேண்டும், நாம் அங்கே போக வேண்டும் என்ற ஒரு நினைப்பு தீவிரமாக ஆக அந்த அழைப்பிதழை தேடி எடுத்துக்கொண்டாராம் கையில். அதன் பிறகு நேராக மகாநாட்டிற்கே வந்துவிட்டார். திரு சவான் அவர்களை அன்றைக்கு முதல் நாள் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஏதோ ஒரு கன்சல்டேஷனுக்காக அவரை மறுநாள் வர சொல்லிவிட்டார். ஆக பகவான் கூறியபடி திரு
YB சவான் அவர்களால் அந்த மாநாட்டிற்கு வர முடியவில்லை. பகவான் அதற்கு முன்னாடியே சொல்லிவிட்டார் அல்லவா. அப்பொழுது பகவான் சொன்னாராம், ஜஸ்டிஸ் அருணாச்சலம் அவர்களை தலைமை தாங்க கூப்பிட்டு விடுங்கள் என்று சொல்லிவிட்டார். அன்றைக்கு அந்த மகாநாட்டில் ஜஸ்டிஸ் அருணாச்சலம் அவர்கள் அந்த வெல்கம் அட்ரஸ் என்றெல்லாம் சொல்வார்கள் அல்லவா, அது முடிந்து அவருடைய பேச்சு ஆரம்பித்திருக்கிறது. அவர் பேசிக்கொண்டிருந்தார், ஜஸ்டிஸ் அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் டாக்டர் ஜஸ்டிஸ் ஆனந்த் அந்த இடத்தில் வந்து சேர்ந்தார். பிறகு பகவானுடைய லீலை அருளன்றி வேறு என்னவாக இருக்க முடியும்? வர மறுத்த டாக்டர் ஆனந்த் அவர்கள், ஜஸ்டிஸ் ஆனந்த் அவர்கள் இங்கிருந்து ஒரு நோட்டு அனுப்புகிறாராம் ஜஸ்டிஸ் அருணாச்சலம் அவர்களுக்கு, தானும் பேச விழைவதாக. சுவாமி எப்படி எல்லோரையும் மாட்டி படைக்கிறார் பாருங்கள். வரவிருப்பவர்களை வரமாட்டார் என்று சொன்னார், வரமாட்டேன் என்று சொன்னவர்களை எல்லாம் வரவழைத்து அதில் பேசவும் அவர் விரும்பினார். உடனே டாக்டர் ஆனந்த் அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பமும் அளிக்கப்பட்டது. அப்பொழுது அவர் டாக்டர் ஜஸ்டிஸ் ஆனந்த் அவர்கள் சொன்னார்களாம், நான் வரவேண்டாம், இவரை பற்றி நமக்கு என்ன தெரியும், என்ன பேசுவதற்கு இருக்கு என்று மறுத்துவிட்டேன். ஆனால் அவருடைய சக்தி என்னை ஆட்கொண்டது. என்னை மீறி எனக்குள்ளே ஒரு பெரிய உந்துதல், இந்த வாய்ப்பை நழுவவிடக்கூடாது, இந்த வாய்ப்பை நழுவவிடக்கூடாது என்று எனக்குள்ளே அது தீவிரமாகி என்னை இங்கே அழைத்து கொண்டு வந்து விட்டது. அவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்பதை என்னை அறியாமலேயே நான் உணர்ந்து கொண்டேன். அவரை பற்றி பேசுவதற்கு விழைந்து அவர் ஒரு பெரிய சேஜ், பெரிய ஞானி என்று என் மனம் ஒப்புக்கொள்கிறது என்று அறிவித்தாராம் அவருடைய பேச்சு. பிறகு டாக்டர் ஜஸ்டிஸ் ஆனந்த் அவர்கள் பகவானுடைய தரிசனத்திற்காக நம்முடைய ஆசிரமத்தில் பகவான் இருக்கும் பொழுது வந்தார்கள். அவர் ஜஸ்டிஸ் ஆனந்த் அவர்கள் சொன்னார், முதலில் பகவானை ஒரு பெரிய பில்லர் ஆஃப் ஃபயர், நம்முடைய அருணாச்சல மலையை நாம் தீமலை என்றல்லவா சொல்கிறோம். திருவண்ணாமலை ஒரு பக்கம் என்றாலும் அது தீமலை தான், நெருப்பாய் நின்ற தூண் தானே அது, ஒரு பெரிய நெருப்பு தூண். அப்படித்தான் முதலில் அவருக்கு காட்சி அளித்தாராம். டாக்டர் ஆனந்த் அப்படியே அசந்து விட்டார். அவரை பார்த்து கொண்டே நின்று கொண்டிருந்தார் சிறிது தூரத்தில். அதன் பிறகு சிறிது சிறிதாக அந்த ஒளி வடிவம் நம்முடைய பகவானின் உருவமாகி அவர் அந்த நாற்காலியில் உட்கார்ந்திருப்பதை பார்த்தார். பின்னால் இவர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக ஆனார். பகவான் அதை சொல்லியும் விட்டார். இங்கே அவர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஆனந்த் ஆன பிறகுதான் இங்கு வந்து பகவானை தரிசனம் செய்தார் நம்முடைய ஆசிரமத்தில். நம்முடைய பகவான் யார் என்பதை காட்டிக் கொடுத்து விட்டார் அல்லவா. தி ஹியூஜ் காலம் ஆஃப் ஃபயர், அப்படித்தானே சிவபெருமான் திருவண்ணாமலையில் காட்சியளித்தார். அந்த காட்சியை டாக்டர் ஜஸ்டிஸ் ஆனந்த் அவர்கள் பார்த்தார்களாம். அது மட்டுமல்ல, 2000 அந்த தீபம் சமயம் எப்பொழுதும் வெளியே வந்து உட்காரும் பகவான், அந்த தீப சமயத்தில் அவருக்காக ஒரு மேடை போட்டிருப்பார்கள். இப்பொழுது அந்த இடத்தில் ஒரு மலை அமைக்கப்பட்டு வருகிறது. பகவானுடைய மகா சமாதிக்கு பிறகு அந்த இடத்தில் அருணாச்சல மலையை நம்முடைய சரவணன் அவர்கள் ஆசிரம ஊழியர் அங்கு அமைத்து அதற்கு தீபம் ஏற்றி வழிபடுகிறோம். அப்பொழுது அந்த இடத்தில் ஒரு மேடை இருக்கும், அதில் தான் பகவான் வந்து உட்கார்ந்தார். ஆனால் 2000 வருடம் பகவான் வெளியே வரவே இல்லை. நானும் விஜயலட்சுமி அம்மாவும் இந்த குடிசையில் உட்கார்ந்து கொண்டிருந்தோம். பகவான் எதிரே பகவானுடைய மூர்த்திக்கு அருகில் ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டிருந்தார். 5:50 ஆகிவிட்டது, 5:55 ஆகிவிட்டது. எனக்கு சற்று பரபரப்பு. நான் பகவானிடம் மெல்லச் சென்று, பகவான், இன்னும் ஒரு 5 நிமிடம்தான் இருக்கிறது வெளியே மலை உச்சியில் விளக்கு ஏற்றுவதற்கு, தாங்கள் வெளியே வரவில்லையா என்று கேட்டேன். வெளியே வேறு எல்லோரும்
உள்ளே வருவதற்கு பயந்து அங்கிருந்து எட்டி எட்டி பார்த்து கொண்டிருந்தார்கள். நான் சொன்னேன், பாருங்கள் பகவான், அவர்கள் எல்லோரும் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். பகவான் பேசாமலேயே இருந்தார், ஒன்றும் பேசவில்லை. நான் வந்து உட்கார்ந்து விட்டேன். மறுபடியும் 2 நிமிடம் கழித்து எழுந்து போய் 5:57 இருக்கும். பகவான், இப்பொழுது 5:57 ஆகிவிட்டது என்று சொல்லி நிறுத்தினேன். போய் உட்காருவோம் தேவகி என்று சொல்லிவிட்டார். போவோம், போய் உட்காருவோம் என்று சொல்லிவிட்டார். அதன் பிறகு 58, 59, 59க்கு மறுபடியும் பகவானை பார்த்தேன். அவர் முகத்தில் எந்த விதமான மாறுதலும் இல்லை. சரியாக 6 மணிக்கு வெளியே எல்லோரும் அண்ணாமலைக்கு அரோகரா என்று பெரிதாக சத்தமிட்டு கோஷமிட்டார்கள். பகவான் அப்படியே சிலையாக அமர்ந்து விட்டார். பிறகு எங்களை பார்த்து சொன்னார். நான் சொன்னேன், பகவான் அங்கே வெளியே ஏற்றி விட்டார்கள், எல்லோரும் மலை சுற்ற கிளம்பி விட்டார்கள் என்று சொன்னேன். உடனே பகவான் என்னை பார்த்து புன்னகைத்தபடி, நீங்கள் இருவரும் மலை சுற்றலாம், இந்த பிச்சைக்காரனை சுற்றி வாருங்கள் என்று சொன்னார். நாங்கள் இருவரும் பகவானை 3 முறை சுற்றி வலம் வந்து பிறகு அவருக்கு நமஸ்காரம் செய்தோம். எங்களை அவர் ஆசீர்வதித்தார். அன்றைக்கு அவர் தான் அந்த தீமலை, தான் அந்த தீப ஒளி, தானே சிவபெருமான். அவரை ஒரு முறை சுற்றி வந்தால் போதும், அந்த பெரிய அருணாச்சலேஸ்வர் மலையை சுற்றி வந்ததற்கு சமானம் என்று காட்டிக் கொடுத்தார். இதேபோல் சில காட்சிகள் வெவ்வேறு சமயங்களில் நடந்தவையும், இந்த கிளிம்சஸ் என்று சொல்வார்கள் அல்லவா, சில காட்சிகள் பகவானுடைய பல பரிமாணங்களை எடுத்துக்காட்டும் சில காட்சிகளை நாம் பார்ப்போம். திரு புரொஃபஸர் பி.வி. கருணாகரன் அவர்கள் சொல்கிறார், எப்படி பகவானிடமிருந்து சில சைகைகளில் தான் பெரிய விஷயங்களை கற்றுக்கொண்டதை எழுதியுள்ளார். அவருக்கு பகவான் ஒரு அனுகிரகம் பண்ணியிருந்தார். மாதம் பகவானுக்கு நாங்கள் சப்பாத்தி செய்வதற்கு அவர் கோதுமையை நன்கு காய வைத்து அதை மாவாக செய்து கொண்டு வந்து தருவார். அதை பகவான் ஏற்றுக்கொண்டு அந்த பழைய முதல் மாதம் கொண்டு வந்த மாவில் மீதி இருப்பதை பிரசாதமாக அவருக்கு அளித்து விடுவார். அப்பொழுது பகவான் பிரதான் மந்திருக்கு வெளியே தரிசனம் கொடுத்து கொண்டிருந்தார். இப்பொழுது அந்த இடத்தில் ஒரு சிறிய கோவில் இருக்கிறது. அந்த இடத்தில் நாற்காலி போட்டுக்கொண்டு தன்னை வந்து பார்க்கும் சிலருக்கு மட்டுமே அந்த இன்டர்வியூ என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த க்ளோஸ் தரிசனம் கொடுப்பார். அந்த மாதிரி அவர் பி.வி. கருணாகரன் அந்த முறை தன்னுடைய கோதுமை மாவை ஆஃபரிங்கை எடுத்து வந்திருந்தார். பகவான் அவரை பார்த்து பக்கத்தில் இருந்த நாற்காலியை சுட்டி காட்டி, உட்காருங்கள் இங்கே என்றார். நாம் எல்லோருக்கும் ஒரு வழக்கம் உண்டல்லவா, நமஸ்காரம் பண்ணிவிட்டுத்தான் அதன் பிறகு செய்வோம். அவரும் அந்த கோதுமை மாவை அந்த நாற்காலியில் வைத்துவிட்டு நமஸ்கரித்தார். பகவான் ரொம்ப முகத்தை கடுமையாக வைத்துக்கொண்டு, நான் உங்களை உட்காரச் சொன்னேன், நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று அதட்டினாராம். அவர் நடுங்கிவிட்டார். பிறகு அவசரமாக அதை எடுத்துக்கொண்டு இந்த கோதுமை மாவை எடுத்து மடியில் வைத்துக்கொண்டு அந்த நாற்காலில் உட்கார்ந்து விட்டார். சிறிது நேரம் முகத்தை சற்று ஸ்டர்னாக கிரிம்மாக வைத்து கொண்டிருந்த பகவான் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சாஃப்டாக ஆகி அந்த ஆஃபரிங்கை கடைசியில் அவர் பெற்றுக்கொண்டார். அப்பொழுது இவருக்கு தோன்றியதான், I want you to sit there, this beggar wants you to sit there, not that நமஸ்கார். அதில் அவர் கற்றுக்கொண்டார்,
நாம் ஒவ்வொரு முறையும் நாம் என்ன வழக்கமாக செய்கிறோமோ அதிலேயே ஈடுபட்டு விடுகிறோம். பகவானிடம் வந்தவுடன் நாம் மிகவும் அலர்ட்டாக இருக்க வேண்டும். அவர் சொல்வதை அவரை சொல்றபடி நாம் செய்ய வேண்டும். அதற்கு நாம் ஒரு பயபக்தியோடு இருந்தால் மட்டுமே நாம் அந்த மாதிரியான ஒரு அலர்ட்னஸோடு இருக்க முடியும். அவர் சொல்வதை கவனத்தோடு அவர் சொல்கிறபடியே செய்ய முடியும் என்பதை கற்றுக்கொண்டேன் சொன்னார். என்னிடம் பகவான் சொல்லி கொண்டிருப்பார், தேவ்கி பக்தி மட்டும் போதாது, பயபக்தி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ஒழுக்கத்தோடு குருதேவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள்வோம். அவருடைய வார்த்தையை நாம் மீறாமல் நடந்து கொள்வோம். இந்த ஒரு படிப்பினையை எனக்கு அது தந்தது என்று சொல்கிறார். அதற்கு பிறகு இன்னொரு முறை 2 நண்பர்களே, ஒரு கப்பிள், ஒரு தம்பதியரை அவர் கூட்டி வந்திருந்தார். அவர்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை, அதை பற்றி ஒரு டிஸ்கஷன். அந்த ஃபேமிலி ப்ராப்ளத்தை அவர்கள் பேசி முடித்த பிறகு இவர் சட்டென்று தன்னுடைய ஆஃபரிங்கை அதை நீட்டினாராம். சுவாமி, உங்களுக்கு நான் இந்த கோதுமை மாவை கொண்டு வந்திருக்கிறேன் என்று. பகவான் ஒரு கத்தினாராம். Who asked you to bring it? Take it away. உன்னை யார் எடுத்து வர சொன்னார்கள்? அதை எடுத்துக்கொண்டு போ என்று சொல்லிவிட்டாராம். அப்பொழுது இவரும் பயந்து நடுங்கிவிட்டார். நாம் என்ன செய்து விட்டோம்? அப்பொழுதுதான் அவருக்கு அந்த தவறு தெரிந்தது. பகவானிடம் இதை கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்லி, சரி இந்த பிச்சைக்காரர் எடுத்துக்கொள்வார் என்று சொன்ன பிறகுதான் அவர் அதை கொடுத்திருக்க வேண்டும். அந்த அவர்கள் அந்த முதல் ப்ராப்ளத்தை முடித்த உடனேயே இவராகவே எழுந்து இந்த ஆஃபரிங் கொண்டு வந்திருக்கிறேன் என்று வைத்தார் அல்லவா, எந்த முன் அறிவிப்பும் இன்றி. அது பகவானுக்கு பிடிக்கவில்லை. அந்த நேரத்தில் பகவான் என்ன ஒரு பணியை மேற்கொண்டிருந்தாரோ அந்த பணிக்கு அது இடைஞ்சலாக ஆகியிருக்க வேண்டும். இல்லையென்றால் பகவான் அப்படி உறக்க சொல்லியிருக்க மாட்டார், சற்று கடுமையாக சொல்லியிருக்க மாட்டார். ஒரு நிமிஷமும் பகவானுடைய ஒவ்வொரு செய்கையும், ஒவ்வொரு பார்வையும், ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு அசைவும் அந்த தந்தையின் பிரபஞ்ச பணியில் அல்லவா ஈடுபட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் அவரை மீறி நாம் சற்று அசைந்தாலும் சரி, அது அவருடைய பணிக்கு ஊறு விளைவிக்கும். சன்னதி தெரு வீடுகளில் நாங்கள் எல்லோரும் உட்கார்ந்த இடத்தை விட்டு அசைவதற்கு கூட பயப்படுவோம். நான் சற்று சத்தமாக மூச்சு விடுவதற்கு பயந்த காலங்கள் உண்டு. ஏனென்றால் அடுத்த நிமிஷம் அவருடைய ஏதோ ஒரு பணியில் ஈடுபட்டிருக்கும் அவருடைய கவனம் ஒரு நிமிஷம் நாம் திருப்பினாலும் அந்த பணிக்கு ஒரு பெரிய இடையூறு ஆகிவிடும். அப்பொழுது ப்ரொஃபஸர் கருணாகரன் சொல்கிறார், எல்லாவற்றிற்கும் ஒரு முறை இருக்கிறது. அந்த முறைப்படி நான் செய்ய தவறிவிட்டேன். அதை அவர் சுட்டி காட்டினார். நான் பயந்து போய் மனதிற்குள் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருந்தேன். அதன் பிறகு பகவான் முன்னை போல் சமாதானமாகி அவரை கூப்பிட்டு இந்த பிச்சைக்காரனிடம் கொடுக்கலாம் என்று சொன்னார். ஏனென்றால் அவருடைய இது பழைய மாவை கொடுத்து புதிய மாவை வாங்குவார். அதுதான் வழக்கம். அந்த வழக்கத்தை மீறி நாம் எது செய்தாலும் அவருடைய பணிக்கு அது இடைஞ்சலாக ஆகிவிடும் என்று உணர்ந்து கொண்டேன் என்று கூறுகிறார். பகவான் ஆஸ்பத்திரியில் இருந்த பொழுது மாதம் அவர் கொண்டு வருவது வழக்கம். பகவான் அதை எடுத்துக்கொண்டு பழசை கொடுப்பது வழக்கம். அந்த முறை பகவான் ரமணா கிளினிக்கில் இருந்தார். இவர் அந்த கோதுமை மாவை அவருடைய ஆஃபரிங்கை எடுத்துக்கொண்டு அந்த கிளினிக்கு சென்ற பொழுது அங்கிருந்து அவருடைய பகவானுக்கு அணுக்கு தொண்டராக இருந்த ஒரு பக்தர் சொன்னார், இப்பொழுது பகவான் அதை உபயோகித்துக் கொள்ள முடியாது, அதை நீங்கள் வைத்திருங்கள், பகவான் அங்கு ஆசிரமம் திரும்பி வந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று. உடனே அதை அவர் அப்படியே பத்திரமாக எடுத்து வைத்து கொண்டு அதற்காக காத்திருந்தார். பகவான் ஆசிரமத்திற்கு திரும்பி வந்த பிறகு அந்த
தன்னுடைய அந்த காணிக்கை மாவை எடுத்து சென்றார். அப்பொழுது பகவான் கேட்டாராம், இப்பொழுது இந்த பிச்சைக்காரன் இங்கு இல்லாத பொழுதும் இந்த இடைப்பட்ட காலத்திற்கு உரியதா இது என்று கேட்டு சந்தோஷப்பட்டாராம். அதாவது சுவாமி அங்கே இருக்கிறார் என்று அவர் அதை தயாரிக்காமலோ அல்லது கொடுக்காமலோ விடவில்லை. விடாமல் அதை எடுத்துக்கொண்டு கிளினிக்கு வந்தார், கேட்டார், பிறகு அதை வைத்துக்கொண்டு காத்திருந்தார். இது பகவானுடைய பணிக்கு மிகவும் முக்கியம், தொடர்ச்சி. பகவான் ஆரம்ப காலங்களில் நிர்வாகம் கைமாறிய பொழுது அந்த ஃபவுண்டேஷன் ஸ்டோன் போட்ட பிறகு இந்த ஆசிரம பிரதான் மந்திர் என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த கட்டிடம் ஆரம்பிக்கும் நேரத்தில் பகவான் சொன்னார், ஒரு நாள் கூட கேப் விழக்கூடாது, ஒவ்வொரு நாளும் இந்த வேலை நடக்க வேண்டும், ஒரு நாள் கூட தவற விட்டு விடாதீர்கள், இதில் கவனமாய் இருங்கள், என்னுடைய தந்தையின் பணிக்கு இது மிகவும் முக்கியம் என்று தினம் தினம் அந்த கட்டிட வேலை நடக்கிறதா என்று கேட்டு கேட்டு வந்து பார்த்து மேல் பார்வை பார்த்து செல்வார். அந்த எந்த ஒரு விஷயத்திலும் அவருக்கு ஒரு நாள் கூட அந்த பிரேக் விடக்கூடாது, அந்த தொடர்ச்சி மிகவும் முக்கியம் அவருடைய தந்தையின் பணிக்கு என்று சொல்வார். இதனால் அவர் மிகவும் சந்தோஷப்பட்டார். ப்ரொஃபஸர் கருணாகரன் தொடர்ந்து அதை அவர் இல்லாத போது கூட அதை எடுத்து வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டு மிகவும் சந்தோஷப்பட்டார் பகவான். அவரிடம் அப்பேற்பட்ட ஒரு அன்பு, அந்த கடுமைக்கு பின்னால் எவ்வளவு பெரிய அன்பு நிறைந்திருக்கிறது என்பதை அவர் கண்டுகொண்டேன் என்று சொன்னார். அதை பல விதங்களில் பகவான் வெளிப்படுத்தி கொண்டேதான் இருந்தார். சில சமயம் அவருடைய முகம் மாறும் பொழுது நம்முடைய மனம் வாடிவிடும். நாம் செய்த தவறால் தான் அவர் முகம் வாடும், அவர் முகம் மாறும், உடனே நம் மனம் மிகவும் வாடிவிடும். இன்னும் ஒரு சிறிய நிகழ்ச்சியோடு முடித்துக் கொள்வோம். இது இன்னொரு காட்சி. சிவகாசியிலிருந்து பல அன்பர்கள் வருவார்கள் பகவானை தரிசனம் செய்வதற்கு. அவர்கள் எல்லோருமே கார் வைத்திருப்பவர்கள். ஆனால் பகவான் அவர்களிடம் சொல்லிவிட்டாராம், அந்த சமயங்களில், அதாவது 80களில் எல்லோரும் பஸ்ஸில் தான் வர வேண்டும். அது மட்டுமில்லாமல் பலர் அவரவர் மனைவிகளை விட்டுவிட்டு தனித்தனியே வந்து நண்பர்களோடு இல்லை தனியே வந்து சென்று விடுவார்களாம். பகவானுக்கு அது அவ்வளவு இஷ்டமில்லை. ஒரு முறை ஸ்ரீ ஞானகிரி கணேசன் அவர்கள் பகவான் சொன்னதினால் பஸ்ஸில் ஏறி தனியே வந்து சென்றார். வந்து பகவானை தரிசித்தார். உடனே பகவான் கேட்டார், உங்கள் மனைவி பானுமதி எங்கே என்று. அவர்களை விட்டுவிட்டு நான் வந்துவிட்டேன் என்று இவர் சொன்னவுடன், அந்த மாதிரி செய்கிறீர்களா கணேசன், இப்பொழுதே சிவகாசி போய் அவரையும் அழைத்து வருவோம் என்று சொல்லி ஒரு வாடிய மாலையை எடுத்து அவர் கழுத்தில் போட்டு, இந்த மாலையோடு தான் நீங்கள் திரும்பி செல்ல வேண்டும், திரும்பி சென்று உங்கள் மனைவியை அழைத்து வர வேண்டும், இன்னொரு நிபந்தனை, இன்னொரு கண்டிஷன், இந்த போகும் வழியில் எல்லாம் பானுமதி சமேத ஞானகிரி கணேசா என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே போக வேண்டும் என்று சொல்லிவிட்டாராம். பாருங்கள் பகவான் எப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஒரு கணவனும் மனைவியும் எப்படி இருக்க வேண்டும், ஒரு கணவன் மனைவிக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அவர்கள் எப்படி ஒன்றாய் வர வேண்டும் என்பதை அவர் மறக்க முடியாதபடி, வாழ்நாளில் மறக்க முடியாதபடி வலியுறுத்தி விட்டார். ஸ்ரீ ஞானகிரி கணேசன் அவர்களும் அந்த வாடிய மாலையோடையே அந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே வீட்டிற்கு போய் அவரை அழைத்து வந்தாராம். திருவண்ணாமலை எங்கே, சிவகாசி எங்கே, அதிலும் பஸ்ஸில் வர வேண்டும் என்றுதான் அவர்களுக்கெல்லாம் உத்தரவு. இதெல்லாம் ஒருவித தபஸ். பகவான் சொல்வார், அவர்
இங்கு பிரதான் மந்திரில் உட்கார்ந்திருக்கும் பொழுது நிறைய பேர் வெளியே காத்திருப்பார்கள். சில சமயம் வெயில் கொளுத்தும். அவர்கள் அந்த வெயிலில் நிற்பதை பார்த்து நான் மெல்ல அருகே சென்று சொல்வேன், பகவான் பாவம் பகவான், அவர்கள் எல்லாம் வெயிலில் நின்று கொண்டிருக்கிறார்கள் பகவான் என்று மெல்ல சொல்வேன். அப்பொழுது என்னை பார்த்து சொல்வார், தேவ்கி, let them do some tapas தேவ்கி. அப்பொழுது நாம் பகவானை தரிசனம் செய்வதற்காகவும் எந்த ஒரு மகாத்மாவை தரிசனம் செய்வதற்காகவும் போகும் பொழுது அங்கு என்ன சூழ்நிலை உருவாகிறதோ நிலவுகிறதோ அதை எல்லாவற்றையும் நாம் தபஸாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு மாஸ்டர், ஒரு பகவான், ஒரு மகாத்மா கோர தபஸ் செய்து அந்த இறை சக்தியை பெற்றிருக்கிறார். அந்த இறை சக்தியை, விலை மதிப்பில்லாத அந்த இறை சக்தியை நமக்கு ஒரு மிகவும் மலிவாக தருகிறார். நாம் போய் ஒரு நமஸ்காரம் பண்ணிய உடனேயே, அவரை பார்த்த உடனேயே, அவருடைய சன்னதியில் நாம் நுழைந்த உடனேயே நமக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறது. அவர் அந்த இறை சக்திக்கு எப்பேற்பட்ட ஒரு கடும் தவம் செய்தாரோ தெரியாது, ஆனால் அதை எடுத்து நமக்கு மிகவும் மலிவாக கொடுத்து, அதனுடைய அருமை நமக்கு தெரிவதில்லை. ஆனால் இந்த இடத்தில் பகவான் எனக்கு அதை உணர்த்தினார். அவரிடம் வந்து அந்த அருள் சக்தியை பெறுவதற்கு நாம் ஒரு தவம் செய்ய வேண்டும் என்பதை எனக்கு சுவாமி அடையாளம் காட்டினார். ஆக இவையெல்லாம் நமக்கு பகவானை பற்றிய இந்த பரிமாணங்களின் விசேஷத்தை காட்டுகின்றன. அந்த பகவான் இதோ நம் கண்முன்னே நிற்கிறார்.